எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து புகார் சொன்னதாலையும் தேர்தல் ஆணைய அறிவிப்பு வெளிவந்ததாலையும் முதல்வருடைய பரப்புரை கூட்டத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடதா தொண்டர்கள் அனுமதிக்கப்படுறாங்களா, பேசிக்கிறாங்க. நண்பா, எல்லா கட்சி கூட்டத்திலையும் அதிக அளவு குடி தண்ணீர் சப்ளை பண்றாங்களாம். ஏன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்து தேர்தல் நேரத்துல வீண் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு முன்னேற்பாடா சொல்லிக்கிட்டாங்க. தேர்தல் பரப்புரை கூட்டத்துக்காக சில அரசு அதிகாரிகள் ரொம்ப தீவிரமா உழைக்கிறாங்களாமா. அதுலயும் குறிப்பா காவல்துறை அதிகாரிகள் தான் நம்பர் 1 ஆமா. அவங்களோட பட்டியல ஆணையம் கலெக்ட் பண்றாங்களாமா. பேச்சா கிடக்குது. ஆளுங்கட்சியுடைய பொதுக்கூட்டத்துக்கு ஆட்களை கொண்டு சேர்க்க திருச்சியிலயும் கோயம்புத்தூர்லயும் ஆம்னி பஸ்களை பயன்படுத்தினாங்களாம். அதே பாணியில திருநெல்வேலி போக்குவரத்து அதிகாரிகளும் ஏற்பாடுகளை தொடங்கிட்டாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. நாங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், உங்க வண்டியை இந்த ஊருக்கு அனுப்புங்க, டீசல் போட்டுருவாங்கன்னு தனியார் வண்டி ஓனருக்குலாம் திடீர்னு போன் வருதான். தேர்தல் ஆணையத்துல புகார் சொல்லியும் ஒண்ணு கண்டுக்கலையா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. கொஞ்சம் நெளிவு சுழிவோட பணியாற்றும் தேர்தல் அதிகாரிகளை குறி வச்சு அரசியல்வாதிகள் சில பேரு தங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறாங்களாம். அதிகாரிகளும் உள்ளூர் நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுறாங்களா, பேசிக்கிறாங்க. நண்பா, அடுத்த ஆட்சி அமைக்க போறது நாங்க தான், அதனால பார்த்து செய்யுங்கன்னு ஆளுங்கட்சி அன்பு கட்டளை போடுறாங்களாம். 19ஆம் தேதியில இருந்து நாங்க தான், கவனமா இருங்கன்னு ஆண்ட கட்சி சொல்றாங்களாம், பேசிக்கிட்டாங்க. பெரிய கட்சிகளை பகச்சுக்கிட்டா வீண் பிரச்சனையே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி போட்டு தேர்தல் பணியில இருக்கிற அதிகாரிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறாங்களாமா. ஆனா பாருங்க, நேர்மையான அதிகாரிகளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாதாமா. பேச்சா கிடக்குது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பெட்ரோல் பங்க், ரைஸ் மில்லு, குடோனு இப்படி பல இடங்கள்ல இருந்து பண சப்ளை நடக்குதான். பூத்து கமிட்டி செலவுக்குன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, சென்னை தான் ஓட்டுக்களை அதிக அளவு பிரிக்கும்னு ரிப்போர்ட் வந்திருக்குதான். அதனாலதான் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் சென்னைக்கு முன்னுரிமை கொடுத்து பரப்புரை செய்யறாங்களாம். அது மட்டும் இல்லாம பட்டுவாடாவும் அதிக அளவு நடக்க வாய்ப்பு இருக்குதான், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.